الحمد لله رب العالمين لك الحمد لك الشكر والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகமாக சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அனைவரும் மீதும் இன்னும் குறிப்பாக ஒற்றை பிறவை இறைவை முன்னிட்டு இங்கே கூடியுள்ள அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய மேலான கிருபையை தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை ஒரு தொடர் பயானாக நாம் பார்த்துட்டோம். நேற்று வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு, அதில் நடந்த சம்பவங்கள், அவருடைய 6 வயது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்னலாம் நடந்தது, பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் தந்தை இறந்தார்கள், 6 வருடத்தில் தாயை இழந்தார்கள், 8 வயதில் அவர்களுக்கு எல்லாமாக இருந்த பாட்டனாரையும் இழந்தார்கள். இந்த உலகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர் ஆவதற்கு முன்னால் அவருக்கென்ற இருந்த முக்கியமான உறவுகளை இழந்து ஒரு தனித்த ஒருத்தராக நிற்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவு காரணம் நீட்டியது அபூ தாலிப், ரசூலுல்லாஹ்வினுடைய பெரிய தந்தை. அப்துல் முத்தலிப் மரணிப்பதற்கு முன்னால் இன்ன ஹாதல குலாம் ஷஹர், அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது உண்மையா நம்பினாங்க. யாராச்சும் ஒரு பொறுப்பான ஒருத்தர்கிட்ட அவரை கொடுத்துடணும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம யாராச்சும் பொறுப்புல விட்டுறணும் என்ற ரொம்ப நாளா சிந்திச்சுட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 10 பேர் இருக்கிறாங்க, 10 பசங்க இருக்கிறாங்க. அந்த 10 பசங்களில் அப்துல்லாவுக்கு அடுத்து மிகவும் விருப்பமானவர் அவர்களுக்கு அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப்பை அழைத்தார்கள். நான் எப்ப மரணிப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னுடைய சகோதரன் மகனை உன்னிடத்துல கொடுக்குறேன், ரொம்ப பத்திரமா பார்த்தா. அவனுக்கு நிச்சயமா ஒரு பெரிய வருங்காலம் இருக்கு, உன் கண் இமை போல அவனை வைத்து நீ பார்க்க. அவர்களுக்கு என்று குடும்பம் இருந்தது, பெரிய குடும்பம் இருந்துச்சு அவங்களுக்கு. இருந்தாலும் அவர் மிக ஏழ்மையான ஒரு நிலையில இருந்தாங்க. இருந்தாலும் குடும்பத்தை விட ரசூலுல்லாஹை தான் உயிராக பார்த்தார். அப்துல் முத்தலிபுடைய ஏழ்மையை பற்றி பேசுவதற்கே ஒரு பெரிய தலைப்பு இருக்கு. அப்துல் முத்தலிபுடைய பிரதானமான பணி என்பது காபாவில் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, காபாவை தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது. அந்த தண்ணி கொடுப்பதற்கு அவருக்கு காசு தேவைப்பட்டது, அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதற்கு பொருளாதாரம் தேடுவதற்கு ஒரு கட்டத்திற்கு மேல ரசூலுல்லாஹ்வை அவங்க பொறுப்புல எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அது ரசூலுல்லாஹ்வுக்காக நிறைய செலவு பண்ண, அவங்க தான் செலவு பண்ணணும். இப்ப அவங்க பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. காபாவுக்கு வர மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும். காசு பற்றாக்குறையில தன்னுடைய சகோதரரான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்டயே கடனா வாங்குறாங்க 7000 திர்ஹம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த 7000 திர்ஹத்தை அவரால் தர முடியும். அவருக்கு இருந்த உயர்ந்த அந்தஸ்து அந்த தண்ணீர் கொடுப்பது, அது ஒரு பெரிய அந்தஸ்து. வர ஆஜிகளுக்கு ஜம்சம் நீரை கொடுப்பதுன்றது ஒரு பெரிய அந்தஸ்து. அந்த அந்தஸ்து இழக்க வேண்டிய சூழல் ஆச்சு. ஏன்னா என்னதான் என் தந்தை ரசூலுல்லாஹ்வை, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்துக்கணும் என்ற ஒரு கட்டளை எனக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பொறுப்பு, அதை நான் பண்ணணும். இது போனாலும் பரவாயில்ல, இந்த புள்ளதான் எனக்கு முக்கியம் சொல்லி இன்னும் கொஞ்சம் காசு அப்பாஸ் அவங்ககிட்ட கடனா வாங்கி அந்த பொறுப்பை அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சரியா 9 வயது ஆகும். அவங்க கிட்ட இருந்த பொருளாதாரத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு வியாபார கூட்டத்தோட சிரியாவுக்கு போவோம், ஏதோ கொஞ்சம் பொருளாதாரம் வந்துச்சுன்னா இன்னும் அவருடைய வளர்ச்சிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம குடும்பம் ரொம்ப ஏழ்மையில இருக்கு, சாப்பாடுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவருக்கு அடுத்து அப்துல் முத்தலிப் அடுத்து மக்காவுடைய தலைவருடைய ஸ்தானத்தில் இருக்கவர் அபூ தாலிப் அவர்கள். ஆனா அவருடைய நிலைமை அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, சிரியாவுக்கு வியாபாரம் கொடுத்த கிளம்பு மக்காவில இருந்து நாம் போவோம், அதுல இருந்து ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு திட்டமிட்டு கொஞ்சம் பொருளாதாரத்தெல்லாம் ரெடி பண்ணி போறாங்க. சிரியாவுக்கு போற இடத்துல பாதியிலேயே ஒரு கூடாரம், அவங்க போற இடத்துல வியாபார கூட்டம் அப்படி நிற்குது. அந்த வியாபார கூட்டம் அமர்ற இடத்துல ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தினுடைய அந்த பால்கனில ஒரு பாதிரியார் அவ்வப்போது நிற்பார். அந்த பாதிரியார் அந்த இடத்தை விட்டு வரவே மாட்டார், அவர் அப்படியே நிற்பாரு, அந்த மக்களை பார்ப்பாரு, அப்படியே போயிடுவாரு. இதுதான் அவருடைய
ஒரு நாள் இவங்க ஏதோ வியாபாரத்துக்கு போறாங்க, சிரியாவை நோக்கி போறாங்க. அந்த இடத்துல இவங்க பயணத்திற்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அந்த பாதிரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயது தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பார்த்துக்கிட்டே இருந்தவர் இறங்கி வந்துட்டார். இறங்கியே வராத மனிதர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து ஒண்ணுமே சொல்லல, ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லல, அபூ தாலிப் இடத்துல வந்து சொன்னா இவர் நபியாக இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, வரலாற்று ஆசிரியர் அந்த மரத்துக்கு கீழே நபிமார்கள் தான் உட்காருவார்கள். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இவரை பத்திரமா பார்த்து ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், வேணும்னா போங்க, ஏன்னா பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி போயிடுங்க என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு குறிப்பிடுறாங்க. 9 வயதுல இந்த விஷயம் தெரிஞ்சவங்க, ஒரு நபியா இருக்கக்கூடிய தெரிஞ்ச உடனே அவர்கள் இதற்குமே இன்னும் நம்ம பார்த்துக்கணும், என்னன்னா என் உயிரே போனாலும் சரி அவர் நல்லா பார்த்துக்கணும், மிகவும் கடுமையாக உழைத்தார்கள் பார்த்தார்கள். இதனால ரசூலுல்லாஹ்வுக்கு என்று அவர்களால் ஒரு பொருளாதாரத்தை அமைச்சு தர முடியல. அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறது, அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை பார்க்க அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு, இருந்தாலும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அதே காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 12-15 வயசு ஆகுது. ஹர்முல் ஃபுஜார் என்ற ஒரு போர் நடக்கிறது. மக்காவாசிகளுக்கும் தாயிஃபில் இருக்கக்கூடிய ஒரு கோத்திரத்துக்கு ஒரு போர் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்ப சூழ்நிலை தெரியுது. அபூ தாலிப் ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்மளை வளர்ப்பதற்கு. என்ன செய்யலான்ற போது ஒரு 12-15 வயசுக்குள்ள அந்த வயசுல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தானாகவே முன் வந்து குடும்பத்தாருடைய ஆடுகளை மேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. தானாவே ரசூலுல்லாஹ் இடத்துல பிற்காலத்து சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்கள் எல்லோரும் ஆடுகளை மேய்த்தார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்களும் மேய்த்தீங்க? ஆமா, நானும் சின்ன வயசுல ஆடு மேய்த்தேன், என் குடும்பத்தாருடைய ஆடுகளை நான் மேய்ச்சேன். பொருளாதார நெருக்கடி, ஆடுகளை மேய்த்தார்கள். அந்த போர் நடக்கும் பொழுது அந்த போரில் ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையான ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில ரசூலுடைய குடும்பத்தாரெல்லாம் அந்த போர்ல போறாங்க. அந்த போருக்கு போகும்பொழுது ரசூலுல்லாஹ் போருக்கு போல, ஆனா போருக்கான தளவாடங்களை செய்யக்கூடிய அந்த பணியில ஈடுபட்டாங்க. அம்புகளை செஞ்சு கொடுத்தாங்க, வாள்களை அதுபடி அந்த செய்யக்கூடியில ஹெல்ப் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். 4 வருடம் அந்த போர் நடந்தது. ஒரு போர் நடந்துச்சுன்னு சொன்னாலே அந்த இடத்துல பொருளாதார பிரச்சனை வரும். மக்காவாசிகள் பொருளாதாரம் உள்ளவர்கள் தான், ஆனால் குறிப்பா அபூ தாலிபுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லையே. இதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 19 வயசு ஆகும். இருந்தாலும் அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்பது அதே மாதிரி எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு. இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 20 வயது ஆகுது. ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ரசூலுல்லாஹ் ஏழையா தான் இருக்கிறாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் என்று வியாபார திறமை இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் சாஹிப் இப்னு சாஹிப் அவர் பேர், அவரோட சேர்ந்து சின்னதா பார்ட்னர்ஷிப் வச்சு பிசினஸ் பண்ணாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இந்த ஆடு மேய்ச்சல சம்பாதிச்சதெல்லாம் வச்சு கொஞ்சம் பொருளாதாரம் ரெடி பண்ணுவாங்க. அதை வச்சு அவர் சிரியாவுக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவாரு. இப்படி சின்ன சின்ன வேலைகளா ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை நம்ம ஏதாச்சும் வீட்டில் ஹெல்ப் பண்ணணும், அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஒரு 20 வயசு ஆகுது. யமன் தேசத்துல இருந்து ஜபுன் ஒருவர், அவர் ஒரு வியாபாரி. அவர் மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வரும் பொழுது மக்கால அந்த நேரத்துல கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ரவுடிசமா ரொம்ப டான் மாதிரி இருந்தாருன்னு சொல்லலாம். அவர் பேரு ஆஸ் இப்னு வாயில். இவரிடத்துல அந்த ஜபுதுன்றவர் சந்திக்கிறாரு. அவர் ஒரு வியாபாரி, வியாபாரம் செய்யறாரு. வியாபாரம் செஞ்சு பொருள் எல்லாம் கொடுத்துறாரு. இந்த ஆஸ் என்ன பண்றாரு, காசு தர மாட்டாங்க. உனக்கு நான் பொருள் நான் வாங்கின பொருளுக்கு உனக்கு காசு தர மாட்டேன், வியாபாரம் பண்ணியிருக்கேங்க, எனக்கு காசு கொடுங்க, நான் என்னுடைய ஊருக்கு போகணும், நீ யாரை வேணாலும் மக்கால கொடுக்கணும். மக்காவுடைய தலைவரிடத்துல போய் கெஞ்சுறாரு. இப்படிமே ஆசுடைய மனநிலை எல்லாருக்கும் தெரியும். அவங்க சரியான மனநிலை கிடையாது. யாரு வேணாலும் பார்க்கணும், மரியாதை, அவங்களுடைய மரியாதையை இவங்களுக்கு எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அபுக்கு வயசு நிற்கிறாரு. சின்ன மலை குன்று போல இருக்கும். யா மாஷர் குரேஷ், குரேஷிகளே, உங்களுக்கு காது இல்லையா, உங்களுக்கு கண்கள் இல்லையா, என்னுடைய வியாபார பொருளை அவன் வாங்கிட்டு எனக்கு காசு தராம இருக்கிறான், நீங்களாம் நீதியாளர்கள் நினைச்சேன், என்னை இப்படி நிக்க வைக்கிறீங்களே, கெஞ்ச வைக்கிறீங்களே. இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் காதுக்கு போகும். ரசூலுல்லாஹும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழருமான அப்துல்லா இப்னு ஜதான் இன்னும் சில தோழர்களும் சேர்ந்து இந்த விஷயத்தை கேட்கிறாங்க. என்ன ஆச்சு, நான் வந்தேன், இந்த மாதிரி ஆசிட்ட வியாபாரம் பண்ணேன், ஆனா ஆசை எனக்கு காசு தரல,
ரசூலுல்லாஹ் அவங்களோட தோழர்களோட போறாங்க. ரசூலுல்லாஹ் 20 வயது இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கு. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, வியாபாரம் பண்ணாரா? ஆமா பண்ணாங்க. காசு நீங்க அவருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க? கொடுக்கல. ஏன் நீங்க கொடுக்கல? ஆமா நான் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அவருடைய உரிமை நின்று ரசூலுல்லாஹ் உரிமையை கேட்கிறாங்க. நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். நீ கொடுக்காம இங்க இருந்து நான் நகர மாட்டேன். 20 வயது தான். நீ கொடுக்காம இங்க இருந்து நான் நகர மாட்டேன். நீண்ட நேரம் பேச்சுக்கு பிறகு சரிப்பா மேல இருக்க மரியாதை நான் காசு திருப்பி கொடுத்துறேன். வாங்கின பொருள் காசு கொடுத்து காசு வாங்கி கொடுத்து அந்த காசை அவர் இடத்துல கொடுத்து மக்காவுடைய மானத்தை ரசூலுல்லாஹ் பெற்று கொடுத்தார். இல்லை என்றால் அந்த வியாபாரி போற இடத்துல தான் சொல்லியிருப்பார், மக்கால நான் இப்படி போனேன், இப்படி எனக்கு நடந்துச்சு. குறைஷிகள் தன்னை ஏதோ பெருசா சொல்லிக்கிறாங்க, காபாவுடைய நிர்வாகி அல்லாவோட உதவி எங்களுக்கு தான் வரும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுடைய மானத்தை பெற்றிருக்கார். இதெல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படி ஒரு நாள் நான் போனோம், அவனுக்கு நம்ம நீதியை வாங்கி கொடுக்கணும். நம்ம ஊர்ல எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க, ஏன் நம்மளாம் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யணும்? 20 வயசு தான் அவன் நினைச்சிருந்தா ஜாலியா இருந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி. அந்த எண்ணம் ரசூலுல்லாஹ்வை அபூ தாலிப் கிட்ட போனாங்க. நான் இப்படி போனேன், இப்படி செஞ்சேன், அவருக்கு நான் வாங்கி கொடுத்தேன், என் மனசெல்லாம் சொல்லுது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கணும், எனக்கு நீங்க அனுமதி. ரசூலுல்லாஹ்வை எப்படி அவர்கள் வளர்த்தார்கள் தெரியும் அபூ தாலிப். ரசூலுல்லாஹ் அபூ தாலிபை கேட்காம ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டாங்க. இதுதான் எது அவர்களுக்கு தோணுதோ அது நல்லதாகவே இருந்தாலும் சரி அபூ தாலிப் கேட்பாங்க. அவர்கள் ஒரு பேர் வைத்தார், சரி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க, ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் அப்படின்ற அமைப்பை உருவாக்குவாங்க. அந்த அமைப்பின் மூலம் மக்களுக்கு நல்ல சோசியல் சர்வீஸ். எந்த வீட்டுல எந்த ஏழை இருக்கிறார் தெரியும் ரசூலுல்லாஹ். எந்த வீட்டுல எந்த வயதானவர் இருக்கிறார் ரசூலுல்லாஹ் தெரியும். யாராச்சும் பொருள் வீட்டுக்கு வாங்க முடியாம இருக்காங்களா, அவங்களுக்கு தோழர் ரசூலுல்லாஹ் போவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் போவாங்க. தன்னுடைய நிலைமையே தன்னுடைய பொருளாதார சூழ்நிலையே அவ்வளவு கவலைக்கிடமாக இருந்த பொழுதிலும் மக்களுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று அவர்கள் தெரியாத ரசூலுல்லாஹ்வுக்கு நான் ரசூல் என்று இருந்தாலும் அந்த வாழ்க்கை எப்படி இதுக்கு ஒரு உலமாக்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5 வயதிலேயே தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். எதுக்கு இந்த வழி தவறியா போயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய வளர்த்தார். அதே போலதான் தந்தை இல்லை, தாய் இல்லை, பாட்டனார் இல்லை, தன் ஒரு பராமரிப்பதற்கு ஒரு ஆதரவு இல்லை என்றாலும் அல்லாஹ்வை இப்படிதான் வளர்த்தார். அவர்களுக்கு தானாகவே அல்லாஹ் இந்த ஒழுங்குகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த ஆக சிறந்த சொத்து என்பது அந்த காலத்தில் அஸ்லாத். நாட்கள் இப்படியே போகும். 25 வயது ஆகி ரசூலுல்லாஹ் ஆடு மேய்க்கிறாங்க, சின்ன சின்னதா பிசினஸ் பண்றாங்க, இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான பொருளாதார ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது யாருக்கு தெரியுதோ இல்லையோ அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அதற்கான காலத்தையும் சூழ்நிலையும் பார்த்து அதற்கான உதவியை செய்வான். 25 வயது ஆகுது ரசூலுல்லாஹ். சிரியாவுக்கு வியாபார கூட்டம் கிளம்புறாங்க, ஷாம் பகுதிக்கு போகும். ஊரிலேயே ஆக சிறந்த மிகவும் செல்வந்தியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வியாபார பொருளை நல்ல முறையில விற்கணும், லாபமாக விற்கணும், கரெக்டா விற்கணும், என்னையும் ஏமாத்திடக்கூடாது, சரியா இருக்கணும், எனக்கு அப்படி ஒரு ஆள் வேணும் தேடுறாங்க. ஏதோ ரசூலுல்லாஹ்வுக்கே தேடுற மாதிரி. இறுதியில் கிடைப்பது முஹம்மது என்ற ஒரு வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அழைப்பு வருது, வாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, முதல்ல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, தனக்கு சரி என்று தெரிந்தாலும் சரி, அபூ தாலிப் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு அழைப்பு வருது, நான் வியாபாரத்துக்கு போலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? இன்ன ஹாத ரிஸ்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உனக்கு கொடுத்த ரிஸ்க், நீ எந்த ஒரு கவலைப்படாத போ. இந்த விஷயம் தெரிந்தவுடன் ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களையும் ரசூலுல்லாஹ் அந்த மீட்டிங் ஒருத்தருடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே தெரியும், அவர் யாரு. ரசூலுல்லாஹ் 25 வயது வாலிபர், நான் சாதாரண வாலிபர் இல்லை, அவர் பிற்காலத்தில் நபியாக வரப்போவார். எல்லா அஹ்லாக்கும் அந்த வயசுலேயே இருந்துச்சு. ஹதீஜா ரலியல்லாஹு மீட் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் உள்ள வராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு சாதாரணமா அந்த இடத்துக்கு வரல, அவ்வளவு பெரிய பொசிஷன். அந்த மக்கா நகரத்துல மிகப்பெரிய செல்வம், பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான அந்த மக்கால இருக்க ஒவ்வொரு வியாபாரி, ஒவ்வொரு ஆணவனுடைய குணாதிசயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய சொத்துக்கள் மட்டுமே, அவருடைய வியாபார திறன்கள் மட்டுமே மக்காவிலிருந்து இன்னைக்கு ஜித்தா வரை கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கு.
80 கிலோமீட்டர் வரை தனித்தனியா குடோனா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அவருடைய பிரதானமான வியாபாரம் என்பது ஒட்டகங்களை விற்பதும் வாங்குவது. ஒட்டக மந்தைகளே அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஏழு செட்டி எல்லாம் தெரியும். ப்ராப்பரான பிசினஸ். ரசூலுல்லாஹ் உள்ள வரதை பார்க்கும் பொழுதே தெரியுது அந்த இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு. பார்க்கின்றார் ரசூலுல்லாஹ் வராங்க. நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு மாதிரி எனக்கு அழைப்பு வந்துச்சு. சரி, இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளவு பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க வியாபாரம் பண்ண ஷாம்ல, அதற்காக தான் நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸை மீறி நான் வியாபாரம் பண்ண மாட்டேன், அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் வரேன், இல்லைன்னா நான் வரேன். என்ன பொய் பேச மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன். என்ன ஆனாலும் சரி பொய் பேச மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன். தவறான பொருளை சரி என்று சொல்லி விற்க மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன். எனக்கு மோசடி செய்ய பிடிக்காது, என் ரூல்ஸ் இதுதான், இதுனா வரேன், இல்லைன்னா வர மாட்டேன். கதீஜா ஒருத்தர் பேசும்போதே தெரியும் இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு வாலிபரை அன்னைக்கு இருக்க மக்கால பார்க்கவே முடியாது. மக்காவில் ஒருத்தர் சம்பாதிச்சான்னு சொன்னா ஒண்ணு மதுல காசு இருக்கும், இல்ல சூதுல காசு இருக்கும், இல்லையா இந்த பெண்களுடைய விஷயத்துல காசு இருக்கும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை 25 வயசு பையன் நான் உண்மையெல்லாம் பேசுறேன்னா இப்படிதான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. அப்பவே அவங்க மனசுல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சின்ன வயசுல அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து ஷாமுக்கு அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை விட செயலை மிக தெளிவாக காண்பித்தார்கள். யார் இவரை பத்தி கொஞ்சம் நோட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஆகி இந்த பையன் இவ்வளவு ஒரு சேஃபா இருக்காரு. இப்போது என்ன பண்ண மைசரான ஒரு அடிமைய கூட வைக்கிறாங்க. அவருக்கு ஒரு பணியா கூட போங்க, அவர் அப்சர்வ் பண்ணுங்க, அவர் யாருன்னு அப்சர்வ் பண்ணுங்க. மைசரா போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, நடை, தூங்குறது எல்லாத்தையுமே பார்க்கறாங்க. எல்லாத்தையும் ஒழுக்கம். ஒரு விஷயத்துல கூட ஒரு குறை கண்டுபிடிக்க முடியல. ரசூலுல்லாஹ் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவாரு, எதுவுமே கண்டுபிடிக்க முடியும். வியாபாரம் நடக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னதை போல வியாபாரம் செய்கிறார்கள். நேற்றே சொன்ன ஹலிமா அம்மையார் விஷயத்துல எப்படி ஒரு பரக்கத்து இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வை கையில வாங்கினதற்கே அவர்களுடைய உடல்நிலை எப்படி மாறுச்சு, அவங்க பொருளாதாரம் எப்படி மாறுச்சு. ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவி, உடனே வியாபாரம். யாரும் பார்க்கிங் பண்ணல, யாரும் ஏன் பேசல, இதான் ரேட். ரசூலுல்லாஹ் எடுத்த ஒரு பழக்கம், 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான் விற்பேன், 80 ரூபாய் கேட்ட கொடுக்க மாட்டேன், 120 ரூபாய் கொடுக்க மாட்டேன், நான் ஏற்றி கொடுக்க மாட்டேன், இறக்கி கொடுக்க மாட்டேன், இதுதான் விலை. இப்படியும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. சில பேர் அதை பார்க்க நல்லா இருக்குன்னு அந்த பொருளை எடுத்து போவாங்க, அந்த பொருள் நல்லா இல்லை, அந்த ரேட்டுக்கு இது நல்லா இருக்கு, இது எடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியே வியாபாரம் போயிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தர் வராது. என்னதான் வியாபாரம் இருந்தாலும் சில பேர் கொஞ்சம் ரொம்ப நல்லா பேசணும், நான் கம்மி பண்ணி வாங்கணும்னு நினைப்பாங்க. பார்க்கிங் இல்லை. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, தாங்கிட்ட நல்ல பொருள் இருக்கு, ரசூலுல்லாஹ் பார்க்கிங் பண்றாங்க. என் பொருள் இவ்வளவுதான் வேலை, இல்ல நான் அடிச்சுதான் கேட்கிறேன், என்ன ஆனாலும் கேட்டுக்கோ, இது பொருள் இவ்வளவுதான் வேலை. ரசூலுல்லாஹ் உறுதியா நிற்கிறாங்க. நல்ல முறையில தான் பேசுறாங்க, கோவப்படல, சாஃப்டா டீல் பண்றாங்க. இது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அவன் சொல்லியிருந்தான், நான் லாத் ஊஸா மேல சத்தியமா கேட்கிறேன், எனக்கு அந்த பொருள் அந்த விலைக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தார்கள், இங்க என்ன நடந்தாலும் சரி நான் சிலைகள் எல்லாம் சத்தியம் பண்ண மாட்டேன். பிறந்ததிலிருந்து 40 வரை நபித்துவம் கிடைக்கும் வரை ரசூலுல்லாஹ் சிலைகளை வணங்கி தலையை கூட சாய்த்திருக்கிறது சிலைகள். இப்படிதான் ரசூலுல்லாஹ் இருந்தார். இந்த வார்த்தை, இந்த தோரணையோடு அதுக்கு சாஃப்டா டீல் பண்ண ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ரொம்ப அப்படியே அழுத்தமா சொன்ன உடனே அவன் அப்படியே அமைதியாக அப்படியே வந்தான். மைசராவை பார்த்து சொன்னார், இவர் நபியா? ஏன்னா இப்ப இந்த காலத்துல லாத்தூசா மேல சத்தியம் பண்ணாத ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. கடைசி ஆயுதமே லாத்தூசா தான், சத்தியனாலே ஆஃப் ஆயிடுவாங்க. இவர் இவ்வளவு தைரியமா இப்படிப்பட்ட ஒரு வியாபார இடத்துல வந்து சொல்றாரு, என்ன நடந்தாலும் சரி சத்தியம் பண்ண மாட்டாங்க. இவர் நபியா? மைசராவுக்கு ஆட்சி இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ரொம்ப நல்ல குணம் இதெல்லாம். இப்ப இவர் நபியா இருப்பாரு சொல்றாங்க. வர வழியில இந்த இடத்துல தான் வரலாற்று ஆசிரியர்கள் இடத்துல ஒரு சின்ன கருத்து எடுக்கிறார். 9 வயசுல அது நடந்ததா? 9 வயசுல ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பாதிரியார் பார்த்தாரு, மிஸ்குன்ற பாதிரியார் பார்த்தாரு, முகைரா என்ற பாதிரியார், அவர் பேர் முகைரா. இங்க 25 வயசுல இதே மாதிரி வருது. அந்த இடத்துல மரத்துக்கு கீழே இங்க உட்கார்றாங்க. இதே மாதிரி ஒரு பாதிரியார் பார்த்து வராரு, வந்து சொல்லியிருக்கிறாரு, இவர் நபியா இருக்காரு, இந்த மரத்துக்கு கீழே நபிமார்கள் தான் அமர்வார்கள். மைசரா நல்ல உறுதியாயிடுச்சு, இவர் எந்த ஒரு ஸ்பெஷலான ஆள்.
அவங்க பர்பஸே வியாபாரத்தை கவனிக்கிறதை விட இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வியாபாரங்களுக்கும் வியாபாரம் பண்ணி முடிச்சாங்க. அங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு அவருக்கு உத்தரவிடப்பட்டுச்சோ எல்லா பொருளையும் சரியான விலைக்கு வாங்கி ஷாமில் இருந்து மக்காவுக்கு திரும்பினார்கள். சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள வர காட்சியை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தோழிகள் வீட்டு வாசல் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வியாபார தோழர்களும் உள்ள வராங்க. அந்த காட்சியை சொல்லும் பொழுது எல்லாருமே வெயில் ரொம்ப அடர்த்தியா இருக்குது. ரசூலுல்லாஹ் மட்டும் நிலையில ஏதோ குடல் பிடிச்சு வர மாதிரியே வராங்க. அவங்க மேல மட்டும் குடல் மைசராஜ போற வழியை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த காட்சி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் நஃபீஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் எல்லாமே பார்க்கறாங்க. இது அவங்களுக்கு ஒரு மாதிரி இதுவரைக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. இதன் மேல் அவர்களுடைய மனசை அவர்கள் பறி கொடுத்தார்கள் என்றே சொல்லலாம். ரசூலுல்லாஹின் மீது ஒரு ஆசை வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இதை கண்ட நஃபீஸா ரலியல்லாஹு அன்ஹா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, பேசலாமா அவருடைய திருமணத்தை பத்தி? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இதற்கு முன்னாடி 2 முறை திருமணமானவர். முதல் முறை திருமணமாகி அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவர் மூலமா. இரண்டாவது திருமணமானது அபு இஹாலா பேர். அவர் மூலமா ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர் இருந்தாங்க. 3 குழந்தைகள் இருக்கிறது. அதற்கு பின்னும் அவர் இறந்துட்டாங்க. 2 பேருமே இறந்துட்டாங்க. இறந்த பின்னும் அபூ ஜஹல் இவ்வளவு பெரிய பணக்காரி கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மக்காவின் சிறந்த ஆளுமையாக இருந்த அபூ சுஃபியான் வந்து பெண் கேட்டாங்க, என்னை திருமணம் செஞ்சு ஒத்துக்கல. தெரியும் அவங்க யாரு என்ன எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவ்வளவு பெரிய வியாபாரியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹின் மீது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு பாசம். இவர் நமக்கு துணையா இருந்தா நல்லா இருக்குமே. இது நஃபீஸா அவர்கள் கண்டார்கள். கேட்டு நான் போய் முஹம்மது கிட்ட பேசுறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 25 வயசு ஆகுது. நஃபீஸா அம்மையார் வராங்க. வந்து மா யம்னாக அந்த தஸவஜ் உன்னை திருமணத்திலிருந்து தடுத்தது எது முஹம்மது? அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, மா யுரிமா அதஸவஜனி என்கிட்ட என்ன இருக்கு நான் திருமணம் செய்யணும். உண்மையை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். திருமணம் செய்யறதுக்கு இந்த முதல்ல பொருளாதாரம். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்பதான் ஒரு வியாபாரம் ஒரு செட்டிலான ஒரு வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. இனிமேதான் சம்பாதிக்கணும் அந்த விஷயத்தை சொல்ல வராங்க. அப்ப அவங்க தெளிவா கேக்குறாங்க, ஃபைனு ஃபீ ததாலிக உயூன் துஇயத் இலல் மாலி வல் ஜமாலி வல் ஷரஃபி வல் கஃபாயதி அலா துஜிப். ஒரு பெண் உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாங்க, அதாவது அந்த பெண்ணிடத்துல கேட்கக்கூடிய அந்த பெண்ணிடத்துல காசு இருக்கு, அழகு இருக்கு, அந்த பெண்ணுக்கு என்ற அந்தஸ்து இருக்கு, குடும்பத்துடைய அந்தஸ்து அதை விட அதிகமா இருக்கு. அப்ப அவனுடைய பதில் எப்படி இருக்கு? இந்த விஷயத்தை கேட்டவுடனே தெரிஞ்சிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு யார் அந்த பெண். ஏதோ நீங்க தானா வரல, பேசும்பொழுதே தெரிகின்றது. இந்த விஷயத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகின்றது இது ஒரு அப்ரோச், மேரேஜ் அப்ரோச் நல்லா தெரிஞ்சிருச்சு. ப்ரொபோசல் யார் அது? கதீஜா. கதீஜா அவங்க திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே கேக்குறாங்க, எப்படி அது கைஃப பிதாலிக அப்படி இப்படி நடக்கும்? இன்னஹா கனியத்து அவங்க பணக்காரங்க, இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்காங்க, நான் வந்து ஏழையா இருக்கேன், இது எப்படி பொருத்தமாகும்? அவங்க விருப்பறாங்க. உனக்கு விருப்பமான்னு கேட்கிறாங்க. அவங்க உங்க மேல விருப்பம்பா, உங்களுக்கு விருப்பமா? ரசூலுல்லாஹ் ஒரு செகண்ட் அப்படியே தாமதித்தார்கள். எனக்கு விருப்பம் தான், இருந்தாலும் என் பெரிய தந்தை கிட்ட கேட்பேன். சரி நீங்க போய் கேளுங்க, நான் உங்களுக்கு விருப்பம் என்று எடுத்து சொல்லிடுறேன். உங்களுக்கு விருப்பம் தான் உங்க பேச்சு, நான் போய் சொல்லிடுறேன். அவங்க போய் உங்க வீட்டுல கேட்கணுன்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு புறம் அவங்க பெரிய தந்தை இடத்துல போறாங்க. கதீஜா அம்மையாருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார். சவாயித் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார். அவங்களுடைய பொறுப்பு அவங்களுக்கு பொறுப்பாக்கக்கூடியதுனா அம்ருன்றவரும் இன்னும் வராக்கா பின் நௌஃபல் பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ்வை நபியா இருக்கும் அப்படின்னு தெளிவா சொன்னவங்க அவங்க. இந்த 2 பேர் இடத்துல போய் சம்மதம் வாங்குறாங்க. கதீஜா இந்த மாதிரி எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு வயது 25, கதீஜா அம்மையாருக்கு வயது 40. ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப அறிவாளி பெண்கள் தான். அவங்களதான் ஒரு முன்மாதிரியா எடுத்துருக்கு. இது ஒரு பெரிய முடிவு தானே அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க அதை பத்தி தான் ஒன்றும் பயப்பட அல்லாஹ் இருக்கின்றாங்க பார்த்து இருந்து சாரார். ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க பெரிய தந்தை இந்த மாதிரி கேட்டாங்க, உங்களுக்கு விருப்பமாப்பா? உங்க விருப்பம் நீங்க சொன்னீங்கன்னா நான் சரி. அவங்க மஷூரா பண்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் குடும்பத்தை மஷூரா பண்றாங்க. இல்ல நல்லா இருக்கும், திருமணம் நடக்கலாம்.
நம்மளே நடத்தி வைப்போம், நம்ம போய் பேசுவோம். அன்னைக்கு இருந்த திருமண முறை என்பது ஆண் வீட்டுல இருந்து வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து, பெண் வீட்டுல இருந்து வருவாங்க. 2 சாராரும் அவங்களுடைய புகழை பத்தி பாடுவாங்க. சொன்ன இடத்துல சொன்ன டைம்ல எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வராக எழுந்து சொன்னாங்க, இன்னஹா ஹதீஜா, இவள்தான் ஹதீஜா, செல்வந்தி, உயர்தரமான அழகுடையவள், குணமுடையவள், அவளிடத்துல எல்லாமே இருக்கு. ரொம்ப பெருமையா சொன்னாங்க. எல்லாம் கேட்டாங்க அபூ தாலிப். ஆனா டிஃபெண்ட் பண்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இல்லாத விட ஒன்னு அதிகமா இருக்கு. அதனால தேடி வந்திருக்காங்க. என்ன இருக்கு அது தெளிவா சொல்லணும். அப்பொழுது அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், அவர்களுடைய அவங்களுடைய கவிதையை ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மின் துர்ரிய்யத்தி இஸ்மாஈல வ அவுலாத இப்ராஹிம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன்தான் எங்களை இஸ்மாயில் அவருடைய இப்ராஹிமுடைய குழந்தையான இஸ்மாயிலுடைய சந்ததியிலே எங்களை உருவாக்கினார். இன்ன ஹாதல் முஹம்மத், இந்த முஹம்மது இருக்கிறாரு, இவர்கிட்ட இருக்கிறது ஆக சிறந்தது அந்த சொத்து, அதுதான் அஹ்லாக். அவரிடத்துல இருக்கிறது உயர்ந்த குணம் தான். அந்த குணம் தானே அவங்களை எடுத்து வந்துச்சு. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறது காரணம் அந்த குணம் தான். அந்த நற்குணத்தை எடுத்து பேசினார்கள். அதை வச்சு டிஃபெண்ட் பண்ண ஒரு டிபேட் இல்ல. தாங்கிட்ட என்ன இருக்குதுன்றது சொல்லணும் இல்ல. ரசூலுல்லாஹ் இடத்துல உயர்ந்த குணம் இப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்கள் இந்த மக்காவில் உள்ள எல்லா ஆண்களையும் கூப்பிடுங்க, இவருடைய நற்குணத்துக்கு என்ன ஒரு தராசுல வச்சு இடம் போடுங்க. இவருடைய நற்குணம் அதற்கு ஈடா ஏதோ இருந்துச்சுன்னா பார்த்தாங்க. தைரியமா சேலஞ்ச் பண்றாரு அபூ தாலிப். இருக்கா? இல்லவே இல்லை. அவர் சொன்னார், முஹம்மது இடத்துல காசு குறைவா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். காசு என்பது சூரியனால் வரக்கூடிய ஒரு நிழலை போன்று. உதிக்கும் போது ஒரு நிழல் தரும், உச்சியில் இருக்கும் போது ஒரு நிழல் தரும், இறங்கும் போது ஒரு நிழல் தரும், அப்புறம் அது போயிட்டு. அது நிரந்தரமானது இல்லை. ஆனால் முஹம்மது இடத்தில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த அஹ்லாக் என்பது அது நிரந்தரமானது. அதுதான் உங்கள் பெண்ணுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும்னு டிஃபெண்ட் பண்ணி அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப அறிவான சரி அபூ தாலிப். இல்லைன்னா மக்காவிற்கு தலைவராக இருக்க முடியுமா? அவங்க கிட்ட அல்லாஹ் அக்பர். இந்த விஷயம் நடந்தது, எல்லாருடைய மனம் குளிரும்படி நிற்கார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகையை அறுத்து கொடுத்தார்கள். ஒரு ஒட்டகையை அறுத்து வலிமா. அப்ப ஷரியத்துல ஒண்ணே இல்லை, அவரிடத்துல இந்த பழக்கங்கள்லாம் இருந்தது. ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அரபு இடத்துல நல்ல நாகரிகம் இருந்தது. ஆனால் அதை விட அநாகரிகங்களை நாகரிகமாக கருதி தேவையில்லாத விஷயங்களை செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வயதாகி 25 வயசு நிக்கா ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு 6 குழந்தைகள் பிறந்தனர். முதல் பிறந்தவர் அபுல் காசிம், இரண்டாவது ஸைத், மூணாவது உஃபையா, நான்காவது உம்மு குல்சூம், ஐந்தாவது ஃபாத்திமா, ஆறாவது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லா என்ற குழந்தை மட்டும் ரசூலுல்லாஹ் அறிஞர்களுடைய கருத்து என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகுதான் இவர் பிறந்தார் என்று சிலர் சொல்லுவோம் உண்டு. அல்லாஹ் அஅலம். 6 குழந்தைகள் அல்லாஹ் பரிசாக கொடுத்தார். அவருக்கு முன்னால் இந்த 3 குழந்தைகளையும் ரசூலுல்லாஹ் தன் பிள்ளைகளைப் போலவே பார்த்தாங்க. அதுல எந்த இவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் ரசூலுல்லாஹ் காமிச்சதே கிடையாது. இதுவும் என் பிள்ளைகள் தான், அதுவும் என் பிள்ளைகள் தான் என்று ஒரே கட்டில வச்சுதான் ரசூலுல்லாஹ் அவங்க பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வயது 30 ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹ். இதுவரைக்கும் நற்குணங்கள் இருந்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நிக்கா செய்த பிறகு பொருளாதாரமும் இருந்தது. பொருளாதாரம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பவர் வரும். எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ் ஒரு பீக் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு என்று பட்ட பேர்கள் இருந்தது. இந்த நம்ம கூப்பிடுற மாதிரி பட்ட பேர்கள் இல்ல, அதெல்லாம் கூப்பிட முடியாது, பொது சபையில சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு என்று ஒரு பட்ட பேர் அல்-அமீன், நம்பிக்கையாளர், அஸ்-சித்தீக், உண்மையாளர், பொய்யே பேச மாட்டாங்க, பொய் பேசுறவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா இருப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு வயது 35 ஆகுது. மக்காவில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுது. அந்த வெள்ளத்துல நிறைய மூழ்கின்றது. காபா கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு சிதைந்தது. குறைஷிகள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து இந்த காபாவை வைத்துதான். காபாவின் மீது அவங்களுக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. அந்த காபாவுக்கு எதையும் செய்வாங்க. அந்த காபாவை இந்த மாதிரி பார்த்துதான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. காபாவுடைய செவர்கள் எல்லாம் உடைந்தது. ஒரு பக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எந்த ஒரு ரெனோவேட்மே பண்ணல, எதுவும் அவங்க செய்யல. இதை பார்த்து ஏதாச்சும் பண்ணணும். வலீத் பின் முகீரா தலைமையில ஒரு மஷூரா நடக்குது. காபா இடிஞ்சிருச்சு, பாதி இடிஞ்சிருச்சு அந்த வெள்ளத்துல. மீண்டும் நம்ம காபாவை கட்டணும்.
சரி, வலீத் பின் முஹைரா அவங்களுக்கு 10 பிள்ளைகள் இருக்காங்க, அவர் ரொம்ப உயர்ந்த ஆளு, எல்லாரும் சொல்றாங்க பண்ணிடலாம். காபா மேல கை வைக்க பயப்படுறாங்க. நம்ம மாற்று மத சகோதரர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும், அந்த மாதிரி பயந்தாங்க. நம்ம இப்ப போய் காபாவை இடிக்கணும்னு போறோம், யாராச்சும் ஒருத்தர் போய் இடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அதாபு அவங்க மேல இறங்கிடும். மக்கள்ல சில பேர் இப்படி பேசினாங்க, வலீத் பின் முஹைரா அவரோட 10 பிள்ளைகளும் போட்டோம், அவங்களுக்கு ஒன்றும் ஆகலாம் நம்ம பண்ணலாம். இன்னும் சில பேர் சொன்னாங்க, கொஞ்ச நாள் அவங்க சரியா இருந்தாங்கன்னா நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் தாண்டி குறைஷில் இருந்து ஒருவர் அந்த காபா முன்னாடி போய் கடப்பாறையோட நின்று அல்லாஹ்விடம் கேட்டார், யா அல்லாஹ், உன் வீடு இடிந்துவிட்டது, உன் வீட்டை நான் திருத்துவதற்காக இந்த கடப்பாறை எடுத்ததை உடைக்க முற்படுறேன், நான் தவறு செஞ்சா மன்னிச்சு, நாங்க இல்லைன்னா எங்களை செயலை ஏற்றுக்கொள்ளணும் ஓங்கி அடித்தார். அவர் அடிச்சு அவருக்கு ஒன்றும் ஆகலை. அதுல இருந்து எல்லாருமே கட்டுவதற்கு முற்பட்டாங்க. காபாவை கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த மக்கள் இடத்துல இருந்தது, அவங்க இடத்துல ஷரியத் இல்லை என்று சொன்னாலும் ஹலால் ஹராம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்களுடைய அதிகமான காசு என்பது வட்டி, சூதாட்டம், தவறான வழியில சம்பாதிக்கிறதுல. ஹலாலான காசு என்பது குறைவா இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க எத்தனை பேருக்கு காசு கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம், ஆனால் ஹலாலான காசை மட்டும் கொடுங்க, நல்ல வழியில சம்பாதிச்சதை மட்டும் காபாவுக்கு கொடுங்க, காபாவை இழிவுபடுத்தி விடாதது உங்களுடைய தவறான காசாக. ஆனாதான் காபா எனக்கு இந்த சைஸ்ல இருக்கு. அவங்க இருந்த பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பெருசா கட்டிருக்கலாம் காபா, இன்னைக்கு இந்த சைஸ்ல காபா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட அவ்வளவுதான் நல்ல காசு இருந்துச்சு. காபாவை கட்டினார், எல்லாம் கட்டி முடிச்சு அஜர் அஸ்வத் வைக்கிறது யாருக்கு பொறுப்பு? யார் வைப்பா அஜர் அஸ்வத்? ஏன்னா அஜர் அஸ்வத் யார் வைக்கிறாங்களோ அவர் தான் அடுத்து மக்காவுக்கு. வலீத் பின் முஹைரா அது ஒரு பெரிய குடும்பம், பனு ஹாஷிம் பெரிய குடும்பம், பனு உமையா பெரிய குடும்பம். இந்த குடும்பங்களுக்கு எல்லாம் வேப்புச்சலாகும், யார் வைக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல உள்ளுக்குள்ளேயே சண்டை ஆயிடும் போல, ஒருத்தரை ஒருத்தர் கொண்டு விடலாம் என்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு போறாங்க. அங்க பாபு கனிஷா அப்படின்னு ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு வழியா யார் வருகிறாரோ அவரிடத்துல நம்ம இந்த பொறுப்பு கொடுப்போம். அல்லாஹ்வோட ஏற்பாடு. அந்த கதவு வழியாக ரசூலுல்லாஹ், அந்த கதவுல இருந்து ஜால் அமீன் அல் முஹம்மது இப்னு அமீன் வந்து விட்டார், இவரிடத்துல நம்ம கொடுப்போம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை கேட்டாங்க, என்ன பிரச்சனை? அந்த கட்டுவதற்கெல்லாம் ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைகளை ரசூலுல்லாஹ் உள்ள போக மாட்டாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பே கிடையாது, அது ஒரு முஸ்லீமோட பண்பு கிடையாது. குழப்பம் செய்யற மாதிரி விஷயத்தை ஒரு முஸ்லீம் எப்பவுமே செய்ய மாட்டாங்க. அது அங்க இருந்தா நமக்கு வந்துச்சு, அவரிடத்துல அந்த பண்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். இவர் தேவையில்லாத சண்டைங்கிறத ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு நல்ல பெரிய துணியை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. கொண்டு வந்து அஜர் அஸ்வதை நடுவில் வைத்தார்கள். எல்லா புறத்துல இருந்தும் யார் யாரெல்லாம் தலைவர்கள் சொல்றீங்களோ எல்லாரும் ஓரத்தை பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த துணியுடைய ஓரங்களை எல்லோரும் பிடித்தார்கள். பிடித்து தூக்குங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லை தூக்கினார்கள். எல்லாருக்கும் இப்ப அதுல பங்கு இருக்கு. கிட்ட எடுத்துட்டு போனாங்க, அந்த இடத்துல ஒருத்தர் வைக்கணும். இவங்க எல்லோரும் சேர்ந்துதான் ரசூலுல்லாஹ் அந்த பொறுப்பு நீங்க தான் வைக்கணும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களோடு சேர்ந்து அந்த கல்லை அங்கே பொருத்தினார்கள். அந்த இடத்துல அந்த பிரச்சனை பண்ண எல்லாருமே 50 இருந்து 60 வயசு, தீர்த்து வச்சது 30 வயசு ஆகும். எல்லா இடத்துலயும் சின்ன பசங்க பிரச்சனை பண்ணுவாங்க, பெரியவங்க சமாதானப்படுத்துவாங்க. இங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்றாங்க. அவர்கள் வயதில் இளையவரான மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு வாலிபராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் அதை செய்து முடித்தார்கள். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இதுவரைக்கும் மக்களோடு மக்களில் ஒருத்தரா இருந்த ரசூலுல்லாஹ் மக்களுக்கு ஒரு தேவைதான் இருப்பாங்க. மக்களுக்கு ஏதோ அந்த ஹெல்ப்ஃபுல் அமைப்பு இப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. கதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய வியாபாரத்தை முடிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய அளவுல பொருளாதாரம் கிடைச்சு. அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் பேசின மாதிரி, நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் பொருளாதாரம் தருவேன். ரசூலுல்லாஹ் ஊருக்கு வந்தவுடன் அன்னைக்கு இருக்க மக்காவுடைய விஷயம், நான் ஒரு வாலிபர் காசு வந்துருச்சுன்னா சூதாட்டம், மது, டான்ஸ், காசு செம்மையா செலவு பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். ரசூலுல்லாஹ் வந்தார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன் கண்ணு முன்னால் தெரிகின்ற தன் குடும்பத்தோட வறுமை. அபூ தாலிப் அங்க ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பத்தோட வறுமை. ரசூலுல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, நம்ம எப்படியாச்சும் அபூ தாலிப் நம்ம இந்த காசெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவோம். அப்ப அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், வாங்க மாட்டாங்க. அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன், என்ன சொல்லுங்க.
அவருடைய மக்கள் தான் அவருக்கு இப்போ ஒரு சுமை போல இருக்கும். ஏன்னா அவர்களை வளர்ப்பதற்கு தான் இப்ப கஷ்டப்படுறாரு. அவர்களை நாம் தத்தெடுத்துக்கொள்ளும், நம்ம வளர்ப்போம். நம்ம கிட்ட இப்ப காசு வந்துருச்சு, நம்ம வளர்க்கலாம். அன்னைக்கு அனாதையா இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஒன்றையும் பார்க்காம அபூ தாலிப் அவர்கள் கையை பிடித்தார்கள், வீட்டுக்குள்ள போனாங்க. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது, அவர்கள் உங்க பிள்ளைகள் மட்டும் இல்ல, எங்களுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு வளர்க்க உரிமை கொடுங்க, நான் அவனை வளர்க்கிறேன். அப்பாஸ் ஒருத்தர் எடுத்துப்பாரு, நான் ஒருத்தர் எடுத்துக்கிறேன், நாங்க 2 பேரும் தான் வளர்க்கிறோம், உங்களுக்கு அதனால் சுமை குறையும் சொல்றாங்க. இதை கேட்டவர்கள் அழுக ஆரம்பித்து, அன்னைக்கு ஏதோ தந்தையுடைய வாக்கு இதுன்னு நான் மீறக்கூடாது, எப்படியாச்சும் என்னோட சகோதரன் மகனை நல்லா வளர்த்து கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அவன் வளர்ந்து தன்னை பத்தி யோசிக்காம எனக்காக வந்து நிக்கிறான். அழுதார்கள். அவன் உங்களுக்குரிய வளர்த்துக்காங்க. இப்ப சொன்னார்கள், ஒரு சகோதரரை அப்பாஸ் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, வருங்காலத்தில் இவர் தான் மருமகனா வரணும் நினைச்சாங்க போல. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலை கையில பிடித்தார்கள். இந்த சம்பவம் நடந்தது. ஒரு 35 வயசு ஆளு, ரொம்ப மெச்சூரா, ரொம்ப கிளாரிட்டியா, எந்த ஒரு பெரிய பொறுப்பும் அவர்கிட்ட கேட்கலாம், எந்த ஒண்ணுனாலும் அவர் ஹேண்டில் பண்ணுவார், எந்த விஷயம்னாலும் அவர் செய்வார். ஒரு 35 வயதுக்குரிய ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தார். நாட்கள் செல்ல செல்ல ரசூலுல்லாஹ் மக்களை விட்டு தனியாக, மக்களோட மக்களா சோசியல் சர்வீஸ் பண்ணி மக்களுக்கு ரொம்ப தலைமை பண்பா இருந்த ரசூலுல்லாஹ் மக்களை விட்டு விலக ஆரம்பித்தார். ஏதோ ஒண்ணு அவங்களை தடுக்க, தனிமையை விரும்ப ஆரம்பிச்சாங்க. தனியா இருக்கு ரொம்ப மக்களை விட்டு விலகிட்டாங்க. ஒரு 38-39 வயசு, வியாபாரங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ரொம்ப தனிமையான. ரசூலுல்லாஹ்வுக்கு 8 வயது 7 வயது இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிப் அவங்க ஜபலுல் நூர்ல ஏற பழக்கம் வச்சு, அவங்க ரொம்ப கவலையில இருந்தாங்க. நம்ம முன்னாடியே பேசுறோம், மகன் இறந்துட்டாங்க, மருமக இறந்துட்டாங்க, இந்த பிள்ளை இப்படி தனியா இருக்கு. அந்த கவலைய கொஞ்சம் ஆறுதலுக்காக ஜபலுல் நூர்ல இருக்கக்கூடிய குகை, ஹிரா குகைக்கு போய் அந்த ரிலாக்ஸுக்காக உட்கார பழக்கம் இருந்துச்சு. இதே பழக்கத்தை ரசூலுல்லாஹ் கூட தானே இருந்தாங்க, கூட போயிடுவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தனிமை தேடப்பட்டுச்சு, தனிமையா இருக்கும்னு நினைச்சாங்க. எந்த மலையை எட்டல, அந்த மலை தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மலையில இருந்து உட்கார்ந்து பார்த்தா காபா தெரியும். இன்னைக்கு தெரியாது, சுத்தி பெரிய பெரிய பில்டிங் வந்துச்சு. அன்னைக்கு அவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது. காபா தெளிவா தெரியும். அதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆர்வம். காபாவை பார்த்துக்கிட்டே நாட்கணக்கெல்லாம் உட்காருவாங்க ரசூலுல்லாஹ். 5 நாள் 6 நாள். உணவு தீர்ந்துச்சுன்னு சொன்னா உணவை வந்து எடுத்துட்டு போவாங்க. உணவு தீரல இல்லைன்னா சின்னத்தை கத்திஜா ரலியல்லாஹு வந்துருவாங்க. ஜபல் நூர்ல ஏறது இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், மூச்சு வாங்கிடும் உச்சிக்கு போறதுக்கு. அவர்கள் பகல்ல கூட வர மாட்டாங்க கத்திஜா ரலியல்லாஹு. இப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டு போயிடலாம், அவங்க பெண்ணு பகல்ல வந்தா அவங்க எல்லாருக்கும் தெரியும், இவங்க மட்டும் தனியா சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சூழ்நிலை மக்கள் ஒரு மாதிரி பேசுறாங்க, நல்லா இல்ல மனுஷன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டு. என் கணவனை யாரும் தவறா பேசிடக்கூடாது, நடுநிசை நேரத்துல எடுத்துக்கிட்டு வருவாங்க. தோழி ரஃபிசாமே ரொம்ப கண்டிப்பாங்க, நீ இப்படி போற, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, நீ ஏவல் தவறி விழுந்துட்ட, உன்னை யாரோ வழிப்பறி பண்ணிட்டாங்க, ஏதோ உனக்கு கிடைச்சுன்னா ஆகுறது. என் கணவரை யாரும் தவறா பேசக்கூடாது, நான் அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் சொன்னார்கள், உலகத்தில் தலை சிறந்த பெண்கள் முதல் மரியம் அம்மாவை கை காட்டினார்கள், இரண்டாவது கத்தீஜா ரலியல்லாஹு கை காட்டினார்கள். மரியம் அம்மாவை பற்றி குர்ஆனில் ஒரு சூறாவே இருக்கிறது, அவர்கள் பேரில் ஒரு சூறா இருக்கிறது. அதற்கு அடுத்து இவ்வளவு பெரிய அந்தஸ்து இறந்தார்கள் சாதாரண நாள் போது. ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயது ஆகுது. 40 வயது ஆகியவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்பத்துல இருந்து ஒண்ணு ஆச்சு, இரவில் கனவை காண்பார்கள், ஃபஜர்ல சூரியன் உதவியதை போல அப்படியே நடக்கும். என்ன கனவு காண்றாங்களோ அப்படியே நடக்கும். ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, ரபீஉல் அவ்வல் ஆரம்பிச்சு ரமலான் வரைக்கும் நடந்துச்சு. 6 மாதம் இப்படியே நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் ரொம்ப மென்டலி ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியல தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு நடக்குது. அவர்களும் அல்லாஹ்வை முஸ்லிம் மத்தியில அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களா தான் இருந்தாங்க. அவங்க சிலைகளை வணங்கல, அல்லாஹ் வணங்கக்கூடியதா இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா நடக்குது. பல பேர் இப்ப மைசராவை சொன்னோம், மிஸ்தூனை சொன்னோம், சின்ன வயசுல அந்த எதிர்த்து கிளை சொன்னோம். யாருமே ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லல இது வரைக்கும். அல்லாஹ் இவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இன்னார் கிட்டதான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூலா இவர் இருப்பாரு, இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இருப்பாரு. ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து யாரும் சொல்லல நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருப்பீங்க. இந்த இரவா இருக்கலாம், இல்ல அடுத்த இரவாக இருக்கலாம், இல்ல நாளையா இருக்கலாம். ஏதோ ஒரு இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த ஹிரா குகையில்
தஹஜ்ஜுடைய நேரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இருளா இருந்த இடத்துல திடீர்னு வெளிச்சமானது, பகலை போல வெளிச்சமானது. ஹதீஸ்ல இப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பகலை போல வெளிச்சமானது. நான் என்னன்னு பார்த்தேன், வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு உருவம் உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர்கள் தலைவர். அவரோட உண்மையான உருவம் என்பது 600 ரெக்கை கொண்டது. அந்த இடத்தையே அடைச்சோம், வானத்துக்கு பூமிக்கு இடத்தையே அடைச்சோம். அவ்வளவு பிரம்மாண்டமானவங்க. இதற்காகவே தனியா ஒரு உருவத்துல வந்தாங்க. எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்றதை விட நான் ஓதக்கூடியவனாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாவை அப்படி அனைத்து ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய விலாயலுக்கு உடைந்துமோ நான் பயந்தேன். அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள். என்னுடைய சக்தி எல்லாம் நான் அப்படி போற மாதிரி கண்டேன். அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள் எனக்கு. மறுபடியும் விட்டாங்க. மறுபடியும் அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மறுபடியும் அதே மாதிரி செஞ்சாங்க. மறுபடியும் அதே போல சொன்னாங்க. 3 முறை இபாதத் நடந்தது. 3வது முறைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். குர்ஆனுடைய முதல் 5 வசனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை சொல்லிட்டு அல்லாஹ் உங்களை தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுக்கிறான் என்ற செய்தியும் அவர்கள் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவம் இந்த இரவில், அது இந்த இரவா ஏதோ ஒரு இரவில், கத்ருடைய இரவில், அதாவது அதற்காக தான் நம்ம கூடியிருக்கிறோம். இந்த கத்ருடைய இரவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் தூதராக. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளையில இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது, இந்த நபித்துவத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்பதையெல்லாம் பார்ப்போம். ஆனா இந்த வரலாறுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ரசூலுல்லாஹ்வுடைய வாலிபம். அது முக்கியமாக பெண்கள் தெரிஞ்சு கொள்ள என்னன்னா, ஹதீஜா ரலியல்லாஹு அந்த இன்டெலிஜென்ஸ். ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆணுடைய விஷயத்தை எப்படி அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏதோ அப்படியே ஒரு 10ஆம் வசனியாகும் ஒரு மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு தாய்மார்களா இருக்கக்கூடியங்க, உள்ள போறான் வெளியே வரான், எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு வாலிப பெண் எனக்கு அதெல்லாம் அப்படிதான் சொல்லக்கூடாது. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அவங்களுடைய முடிவுகள். ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இன்னைக்கும் நம்ம பேசுறோம்ல அவங்களுடைய திருமண முடிவு, அப்படி ஒரு முடிவா இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு இருந்தவர்களை பெண்கள் அவர்கள் வளர்த்துக்கணும். ஆண்களுக்கு சொல்ல வேண்டியது, இதை என்னை போல என் வயதுடைய இல்லைன்னு மூத்தவங்க அஹ்லாக் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய உயர்வு கிடைத்தது என்று சொன்னால் அஹ்லாக் தான். இன்னக அலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். உன் மகத்தான நற்குணம் இருந்தது. அந்த நற்குணத்தை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா காலத்திலும் வெற்றியை கொடுத்தது. எனவே இதுதான் எனக்கு படிப்பு. இந்த வாலிபத்துல வாலிபர்களா இருக்கக்கூடிய உங்க படிப்பினை இதுதான். பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவோடு சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஆண்கள் நீங்கள் அஹ்லாக்கோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க யாரையும் தேட வேண்டியதில்லை, நீங்கள் எதையும் தேட வேண்டியதில்லை. தேவையானது உங்களிடத்தில் வரும். எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் குறிப்பாக பேசி எனக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.